அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் நாமயோகங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நாமயோகம் பார்த்திங்கன்னா சிவம் நாமயோகம். ஓகேங்களா? இது நாமயோகத்தில் 20வது நாமயோகமாக வருது. சரிங்களா? பொதுவாகவே இந்த சிவம் நாமயோகத்தில் பிறக்கிறது அப்படின்னு கொடுத்து வைத்தவர்கள் சொல்லலாம். அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள், அதிர்ஷ்டசாலிகள் தான் ஏன்னா இந்த யோகத்தில் பிறக்கிறதுன்றது மிக மிக குறைவானவர்கள் தான் இருப்பாங்க, அரிது. ஏன்னா அவர் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்கள் நிறைய செய்தவர்களாக இருப்பாங்க, நல்ல தானங்கள் தான் செய்தவங்களாக இந்த பிறவியில் இவங்க நற்கர்மாவை இந்த நாமயோகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு சுப நாமயோகம் தான். ஸோ இந்த நாமயோகத்தை எல்லா சுபகாரியங்களும் செய்யலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த நாமயோகத்துக்கு சிவம் அப்படின்னு வச்ச காட்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சுபம், மங்களம், இதுமாதிரி பல பொருட்கள் இந்த பேர் பொருந்திய இந்த நாமயோகமாக இருக்கும். இதுக்கு அதிதேவதை யார் இருக்குன்னு பார்த்தா ருத்ரன். ஸோ சிவபெருமான் தான் அங்கே வருவார். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகமாகும். சரிங்களா? அதேமாதிரி இந்த நாமயோகத்துக்கு யோகி யார், அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா, யோகியாக புத பகவான் வருவார். யோக நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் வரும். அதேமாதிரி அவயோகி யார் பார்த்தா புதனுக்கான பகையார் செவ்வாய். ஸோ செவ்வாய் பகவானே சித்திர நட்சத்திரம் அவயோக நட்சத்திரமாக வரும். சரிங்களா? இப்போ இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? அதான் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு. ஆமாம், இவர்கள் உண்மையே தன்னம்பிக்கை, தைரியம், நல்ல சுபத்துவம் மிக்க நல்ல நரியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. உயிரிய குலத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இவர்கள் ஆன்மீகம், யோகா, தியானம், அப்புறம் ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம்லாம் இதில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். நற்கதி நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய செய்திருப்பாங்க. எல்லாருக்கும் புண்ணியங்கள் நிறைய செய்வாங்க. தான தர்மங்கள் இதெல்லாம் செய்வாங்க. பெரியவர்கள் நல்ல மதிப்பு, மரியாதை இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். இவங்களுக்கு பெற்றோர்களை மதிப்பார்கள், கூட உடன் பிறந்தவர்கள் இவங்க எல்லாருமே நல்லா மதித்து போற்றி புகழ்வார்கள் சொல்லலாம். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். தர்ம சிந்தனையாளர்கள் இவங்க. தான தர்மங்கள்லாம் நிறையவே செய்வாங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுன்ற இவங்களோட குறிக்கோளாக இருக்கும். இவங்க பக்தி மார்க்கத்தில் நிறையவே இருப்பாங்க. தல யாத்திரைகள் நிறைய செய்வாங்க. யோகிகள், மகான்கள், சித்தர்கள் தரிசனம் இவங்களுக்கு நிறையவே அவங்களுக்கு கிட்டும் அவங்களுக்கு. அதே மாதிரி இவங்க அந்த அவருடைய ஆசி பெற்று அந்த ஆசியை அவர்களுக்கு புண்ணியமாக செய்து இந்த இந்த பிறவியில் நிறைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு பக்தி நெறியில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க. தல யாத்திரைகள்லாம் நிறைய செய்வாங்க. இவங்க கடின உழைப்பாளிகள். அதேமாதிரி தர்ம சிந்தனையாளர்கள் இவங்க. அதேமாதிரி இவங்க பார்த்தா தொழில் பார்த்தா இவங்க இன்ஜினியரிங்கில் இருப்பாங்க, மருத்துவத்துறை, அதேமாதிரி நிதி சார்ந்த துறையில் இருப்பாங்க. பணம் சார்ந்த விஷயத்தில் இவங்க தொழில் பண்ணால் அதில் இவர்கள் வல்லவர்கள் சொல்லலாம், சூராதி சூரர்கள் சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வித யோகமும் இவங்களுக்கு இருக்கும். இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளையாவது இவங்களோட கனவில் பார்த்திங்கன்னா சிவ தரிசனம் கிடைக்கும். ருத்ர தாண்டவ தரிசனம் இவர்களுக்கு சிவ தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவர்கள் ராமநாத சுவாமியை வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு மேலும் நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க காசி, ராமேஸ்வரம் அப்படி போனாங்கன்னா அந்த தீர்த்தம் குடித்தா அந்த தீர்த்தம் போடுறவங்க தலையில் தெரிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இந்த நாமயோகம். அதே போல் இவர்கள் ராமநாத சாமி வணங்கனவோ இல்லை வீட்டில் கூட அந்த படத்தை வச்சு அவங்க வணங்கலாம். அப்படி வணங்கும் பட்சத்தில் அவருக்கு பாக்கு மர தட்டு இருக்குது இல்லைங்களா, அதில் பேரிச்சம்பழம் வச்சு நிவேதியம் பண்ணணும். ஸோ அதை பண்ணாங்க அப்படின்னா இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்றது நல்ல ஒரு நாமயோகத்தில் பிறந்தவர்கள். அதுக்கு சித்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த யோகவான்கள். மொத்தத்தில் அவங்க சொன்னால் எல்லோரும் நல்ல நன்மை செய்வாங்க, தல யாத்திரைகள் நிறைய செய்வாங்க. அதனால் இவங்க புகழ் பெறுவார்கள் சொல்லலாம். ஜோதிடத்தில் புகழ் பெறுவாங்க. நூல் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸு, நூல் நிலையங்கள், அதேமாரி உங்களுக்கு மருத்துவ சார்ந்த துறையில் அதேமாதிரி இருக்கிற நிறைய பேர் திறம் பெறுவர்கள், புகழ் பெறுவர் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே அதுதான் புகழ்க்குரியவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்தவித தடைகள் எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. நிறைய தர்ம சிந்தனைகள் நிறைய இருக்குது அவங்களுக்கு. ஆன்மீகத்தில் கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும். எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குவாங்க, கொடிகட்டி பறப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சகலகலா வல்லவர்கள் கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் உயரிய சிந்தனை, நியாய நீதி திறமையெல்லாம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. கொடுத்து இவங்க ஏமாந்தாலும் ஏமாறுவாங்களே வச்சு மற்றவங்கள இவங்க ஏமாற்ற மாட்டாங்க. அத்தகைய தன்மை மிக்கவர்களாக இவங்க. அந்த சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம். சரிங்களா? இந்த நாமயோகத்துக்கு இப்போ யோகி யார், அவயோகி யார் அப்படின்றத நம்ம
பார்க்கலாம். சரி, இந்த நாமயோகத்துக்கு யோகி பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர் புத பகவான் தான் வருவார். யோக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம். ஸோ ரேவதி நட்சத்திரம் தான் வந்து சனி பகவான் அவதரித்தது. ரேவதி நட்சத்திரம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த நாமயோகம். அப்போது இந்த புத பகவானோட இதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் தசை வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷங்கள். ஸோ இந்த 17 வருஷங்கள் இவருக்கு அபரிவிதமான வளர்ச்சி. இவருக்கு புண்ணிய கர்மாக்கள் நிறைய செய்ததுனால எல்லாத்தையுமே ஒரு வெற்றி 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 தான் எங்கே பார்த்தாலும் அந்த கொடிகட்டி பறப்பார்கள். அத்தகைய திறமை படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகம். இந்த மகாதசையாக அந்த புதன் தசை நடக்கும் இவங்களுக்கு. கல்வியில், ஞானத்தில், அப்புறம் வந்து உறவுகளில், உறவு முறைகளில், அப்புறம் பிரயாணங்களில் எதில் போனாலும் இவங்களுக்கு ஜெயந்தான். அதே மாதிரி இது அந்த அந்த விதத்தில் வந்து இவங்க எல்லாமே வீடு, வண்டி, வாகனத்துலேருந்து எல்லாமே கிடச்சி எல்லாம் நல்ல ஒரு உயரிய புகழுக்குரியவர் சொல்லிட்டல, அந்த தசை வந்து இவங்களுக்கு அத்தகைய திறப்பு மிக்க இந்த மகாதசை இவங்களுக்கு அமையும். அதே மாதிரி அந்த புத பகவான் வேறு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திர தசா நடக்கச்சே வந்து இவங்களுக்கு அபரிவிதமான வெற்றிகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி இந்த புதன் தசை நடக்கச்சே வந்து இவங்க வந்து காஞ்சிபுரத்தில் இருக்க மீனாட்சி மதுரையில் இருக்க மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து இவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். அதே அந்த தரிசனத்தில் கூட விஸ்வரூப தரிசனம் காலையில் கிடைக்கிற விஸ்வரூப தரிசனம் செய்வது மேலும் சிறப்பு. ஸோ மதுரையில் ஒரு வாட்டி அவங்க போயிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே கிடைக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய திறம் படைத்தவர்கள் தான் இந்த நாமயோகத்தில் பிறந்த. அதே போல் இந்த நாமயோகத்துக்கான அவயோகி யார் பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் வருவார். ஸோ செவ்வாய் பகவான் வந்து 7 வருஷம்தான். ஸோ அந்த வருஷத்தில் நடக்கச்சே வந்து இவர்களுக்கு வந்து கொஞ்சம் தடைகள் இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. ஏன்னா இந்த யோகத்தில் பிறந்தால் சிறப்பு மிக்க நாமயோகமாக இருக்கிறதுனால தடைகள் சின்ன தடைகள் இருக்கும். எப்படி நம்ம தலைக்கு வந்தது தலைப்பையோட போகுது அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி சில தடைகள் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில், உறவுகள், இளைய சகோதரர்கள் மூலியமாவோ இல்லை வந்து அரசு துறை அது மாதிரி இதில் ஒரு சில தவறுகள் அது மாதிரி இவங்களுக்கு பிரச்சனைகள் இவங்க தெரியாத போய் மாட்டிப்பாங்க. அதில் இவங்களாம் போய் பிரச்சனை இவங்க தெரியாத போய் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அதுவே இவங்களுக்கு வந்து இதுவாக மாறிடும். அப்போ அவமானங்கள் தேடித்தர மாதிரி ஆகிடும். ஸோ அந்த 7 வருஷம் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைகள் நல்லாவே செய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தசை நடக்கச்சே வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இவங்க வந்து நாகர்கோயில் பக்கத்தில் திருக்கோளூரில் இருக்க நவ திருப்பதி, அதுதான் வந்து செவ்வாய் அவயோகி நடக்கிறார் இல்லையா, அந்த தசா காலங்களில் அங்கே போய் இவங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு வாட்டி இவர்களுக்கு அந்த கெடுபலன்கள் குறைஞ்சி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அங்கே போச்சே வந்து இவங்க வந்து இளநீர் தானம் கொடுக்கணும். கூட நண்பர்களுக்கோ இல்லை போலீஸ் அங்கே யாரும் காவல்துறையில் இருப்பாங்க இல்லையா, அதை மாதிரி யாருக்காவது அது மாதிரி தானம் இளநீர் வாங்கி தானம் கொடுத்துட்டு முடிஞ்ச ஏழைகள் கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறமே அவர் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த அந்த காலகட்டங்களில் நடக்க இருக்க வேண்டிய கெடுபலங்கள் குறைஞ்சி நன்மைகளே நடக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக அதான் இந்த நாமயோகத்தை வந்து சிவனோட அருள் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்க தான் இந்த நாமயோகம். அதே மாதிரி இவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து இந்த 108 திவ்ய தேச ஃபோட்டோ இருக்கு இல்லைங்களா, பெருமாள் அதனுடைய ஃபோட்டோஸ் ஒரு ஆல்பம் மாதிரி போட்டு அதை வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா அதை பார்த்து வர இவர்களுக்கு மேலும் இந்த கர்மா வந்து நல்ல விதத்தில் உயரிய சிந்தனை, உயரிய எண்ணங்களோட மேலும் வலுப்பெற்று புண்ணியங்கள் நிறைந்த இந்த யோகமாக இவர்களுக்கு இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது தான் இந்த நாமயோகம். யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டார்கள், எல்லாருக்கும் நன்மையே நினைக்கும். நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும்னு சொல்கிறீங்களா, அத்தகைய வந்து இவருக்கு பேர் போனது இந்த நாமயோகம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவநாமயோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உயரிய நாமயோகம் இது, சுப நாமயோகம். எல்லா சுப காரியங்களுக்கும் ஏற்ற நாமயோகமாக இந்த நாமயோகம் இருக்குது. சரிங்களா, அத்தகைய சிறப்பு மிக்கது. ஸோ இந்த இதில் இருக்கவங்க இந்த இதை பார்த்து மேலும் நன்மைகள் அடைவார்னு கூறி இதோட இந்த தலைப்பை முடிக்கிறோம். அடுத்த தலைப்பில் வேறொரு நாமயோகத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம்.